நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரை நாம் ஆராதிக்கும்படியாக நாம் கூடி வந்திருக்கும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தின் செய்தியை இந்த புதிய மாதத்திலே எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் ஒரு பாடலை பாடி வாக்குத்தத்த செய்திக்கு நேராய் போகலாம். எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன், நான் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன், அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, அப்பாவும் சந்நிதியில்தான் அகமகிழ்ந்து களி கூறுவேன், என் அப்பாவும் சந்நிதியில்தான் அகமகிழ்ந்து களி கூறுவேன், எப்போது உம்மை காண்பேன், நான் எப்போது உம்மை காண்பேன், எங்குதையா என் இதயம், எங்குதையா என் இதயம். எஜமானனே எஜமானனே
ராஜனே எஜமானனே, என் தேச எல்லை எங்கும் அப்பா நீராள வேண்டும். என் தேச எல்லை எங்கும் அப்பா நீராள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், வறுமை எல்லாம் மாறணும். வன்முறை எல்லாம் ஒழியணும், வன்முறை எல்லாம் ஒழியணும். எஜமானனே எஜமானனே, என் இயேசு ராஜனே எஜமானனே, என் இயேசு ராஜனே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே, என் இயேசு ராஜனே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய ஊழியத்திலே சிறந்து விளங்குகிற சகோதரனே சகோதரியே, நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நில உலகத்திலே நம்மை வேறு பிரித்தெடுத்து ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்தங்களை தியானிக்கும்படியாக அவர் நமக்கு தயவும் இரக்கத்தையும் பாராட்டியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு மாதமும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதன்படியே இந்த வருடத்தினுடைய 10வது மாதமாகிய அக்டோபர் மாதத்தின் வாக்குத்தத்தை நாம் தியானிக்க கூடி வந்திருக்கிறோம் சபையாக. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படும்படியாக எடுத்துக்கொள்ளலாம். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மலகாய் சாப்டர் 4 verse 2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அன்பு தேவச்சனமே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு வருகிற ஆசீர்வாதமான ஒரு வாக்கு தத்தம் இது. வேதம் சொல்லுகிறது, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. நீ கர்த்தருக்கு பயப்படுகிறாயா? எந்த சகோதரியோ சகோதரனோ சிறு பிள்ளையோ கர்த்தருக்கு பயந்து இருக்கிறார்களே, ஆனால் அப்படி வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சோதரிக்க முடியும். தேவ பயம் இல்லாமல் ஒரு குடும்பம் ஆசீர்வாதத்தை சோதரிக்க முடியாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சவுலுக்கு இல்லாமல் போனது. அதனால் ராஜ்யபாரம் சாய்ந்து போனது. அன்பான தேவச்சனமே, தாவீதின் கையிலே கர்த்தருக்கு பயந்திருக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதின் கையிலே கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அன்பு தேவச்சனமே, நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து ஒவ்வொரு ஞாயிறு தோறும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அதே போல பயபக்தியோடு கர்த்தருடைய வேத வசனத்தை வாசிக்க வேண்டும். கர்த்தரிடத்திலே முகமுகமாய் அவரை பார்த்து ஜெபிக்க வேண்டும். குடும்பமாய் கர்த்தருடைய சமூகத்திலே குடும்ப பலிபீடத்தை கட்டி எழுப்ப வேண்டும். தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம்
ஏனோக்கை போல இருக்க வேண்டும். எலியாவை போல கர்த்தருக்காக வைராக்கியமாக எதையும் பொருட்படுத்தாமல் வருகிறதான எதிர் வல்லமைகள், எதிர் பேச்சுகளுக்கு பயந்து போகாதபடி தைரியமாய் கர்த்தருடைய செய்தியை சொல்லுகிறவர்களாய், ஊழியத்தை நடப்பீர்களாய் இருக்க வேண்டும். இந்த காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலே அடங்கியிருக்கிற காரணிகளாய் இருக்கிறது. நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்குமானால் தேவன் சொல்லுகிறார், உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். எந்த மனிதன் கர்த்தருக்கு பயப்படுகிறானோ, தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற கிறிஸ்து அவன் மேல் வந்து உதிப்பார். அவன் பிரகாசிக்கிறவனாயிருப்பான். யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். அவன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இருந்ததனாலே அவன் தேவனுக்கு பயந்தவனாய் இந்த நில உலகத்துக்கு அனுப்பப்பட்டான். ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்த பண்ணும்படியாக தேவனால், பிதாவால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன். நீ நானும் கர்த்தருடைய சமூகத்திலே பயபக்தியோடு கர்த்தரை தொழுதுகொள்ளாய் இருந்தால் மாத்திரம் போதாது, கர்த்தருடைய வழிகளிலே பயந்து நடந்து அவருடைய நாமத்துக்கு மகிமை சேர்க்கிற மக்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய சமூகத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, நம்மை கர்த்தரிடத்திலே பயபக்தியாய் இருக்கும்படியாக நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். அன்பான தேவ சகோதரனே, சகோதரியே, வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தின் மேல், என் நாமத்துக்கு பயந்து நடக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய செட்டை நிழலிலே வந்து தங்கும்படியான பாக்கியம். இன்றைக்கு அநேகர் சர்ப்பத்தின் நிழலிலே போய் தங்குகிறார்கள், ஓநாயின் நிழலிலே தங்குகிறார்கள். அன்பு தேவச்சனமே, நம் கர்த்தருடைய செட்டையின் நிழலிலே தங்கியிருக்கிறவர்களாய் நாம் இன்றைக்கு இருக்கோமானால், வேதம் சொல்லுகிறது, ஆரோக்கியமாயிருக்க கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். உனக்கு ஆரோக்கியம் வரும் எப்பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே ஜீவிக்கும் பொழுது உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிப்பார். அந்த நீதியின் சூரியனாகிய கர்த்தர் நம்ம மேல் இருக்கிறார். அன்பு தேவச்சனமே, அவருடைய வெளிச்சத்திடத்துக்கு நீ வருவாயா? அவருடைய வார்த்தையை கேட்க நீ தீவிரிப்பாயா? நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இன்றைக்கே திரும்புங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசுகிறார். நம்பிக்கை இல்லாத ஒரு பாத்திரமாய் இருக்கிறாயா? கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கே ரட்சணிய நாள். சகேயை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், சகேயுவே, நீ சீக்கிரம் இந்த காட்டுத்தீ மரத்திலிருந்து இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்று சொன்னார். அவன் தீவிரமாய் இறங்கி வந்தான். இறங்கி வந்து இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நீ கர்த்தருடைய பலிபீடத்திலே வந்து கர்த்தரை ஆராதித்து கர்த்தருடைய செய்தியை கேட்டு நீ வீடு திரும்பும் பொழுது பரிகாரியாகிய கர்த்தர் உன்னோடு கூட உன் வீட்டுக்கு வருவார். உன் வீட்டிலே வந்து போஜன பானம் பண்ணுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் வீட்டிலே தங்குகிறவராய் இருக்கிறாரா? அவரை நீ அழைக்கிற ஒரு சகோதரியாய் இருக்கிறாயா? அவருடைய சட்டை நிழலிலே நமக்கு ஆரோக்கியம் இருக்கிறது. அவருடைய சட்டையின் நிழல் தான் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது. அவருடைய சட்டையின் நிழலாயிருக்கிற பலத்த துருகம் நீதிமான் அதில் ஓடி சுகமாயிருப்பான் சொன்னது போல அங்கேதான் நமக்கு ஆரோக்கியம் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் இயேசுவை போலவே வாழ்ந்தார்கள். யார் இதிலே இயேசு என்று கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு யூதாஸ் சொன்னான், யாரை நான் முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறேனோ அவரை வந்து பிடியுங்கள் என்று சொன்னான். இயேசுவோடு நீ இருந்தால் இயேசுவை போலவே வாழுவாய். இயேசு எப்படியெல்லாம் இந்த உலகத்திலே ஜீவித்தாரோ அதுபோல எல்லாம் ஜீவிப்பார். இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னார். அன்பு தேவச்சனமே, உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வேண்டுமா? நீ கையிட்டு செய்கிற வேலையிலே வளர்ச்சி வேண்டுமா?
உன்னுடைய கூடாரத்திலே ஒரு செழிப்பை தேவன் கட்டளிட வேண்டுமா? உன் களஞ்சியத்திலே தானியங்கள் குறையாதபடி வளர வேண்டுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பு தேவச்சனமே, மந்தையிலே ஆடுகள் இல்லாமல் போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், என் தேவனுக்குள் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்களுக்குள்ளாய் ஆரோக்கியம் தங்கியிருக்கும். அந்த பயப்படுகிற மனுஷன் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், ஆரோக்கியம் தங்கியிருக்கும். அவருடைய செற்றின் நிழலிலே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என் அண்டைக்கு வாருங்கள் என்று இயேசு சொன்னார். அவர் அண்டையிலே வருவாயா? அவர் அண்டையிலே ஆரோக்கியம் இருக்கிறது. அவரிடம் வந்தால் நீதியின் சூரியன் உதிக்கும். இருளிலே இருந்தால் பட்ட பகலை போல உன் வாழ்க்கை மாறும். அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். என் இயேசு அண்டையிலே வருவாயா? சகோதரியே, சகோதரனே, இந்த வாக்குத்தத்தின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, ஒருவேளை இயேசுவை அறியாமல் இருக்கலாம், அல்லது இயேசு என்று சொன்னால் யார் என்று உனக்கு விளக்கிக் கொள்ளாமல் இருக்கலாம். அன்பு தேவச்சனமே, என்னிடத்திலே வருகிறவனை ஒருபொழுதும் நான் புறம்பே தள்ள மாட்டேன் என்று இயேசு சொன்னார். என் ஆண்டவராகிய இயேசு அண்டையில் நீ வருவாயா? உன் வாழ்க்கையை கர்த்தர் செழிப்பாக்குவார். எப்பொழுதுமே வியாதி படுக்கை மாறாதா எனக்கு என்று சொல்லி வேதனையில் இருக்கிற சகோதரியே, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் அவருடைய செற்றின் நிழலிலே ஆரோக்கியம் இருக்கிறது, வா என்று கர்த்தர் அழைக்கிறார். அவருடைய செற்றின் நிழலுக்கு நீ வருவாயானால் ஆரோக்கியம் அங்கே இருக்கிறது. அன்பு தேவச்சனமே, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். கொழுத்த கன்றுகளைப் போல வளர வேண்டுமானால் அவருடைய சூரியன் நம்மேல் உதிக்க வேண்டும், அவருடைய செற்றின் நிழலிலே வர வேண்டும். அப்பொழுதுதான் வெளியே போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர முடியும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அந்த மகிமையின் தேவனிடத்திலே வருவாயா? சகோதரியே, சகோதரனே, வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தரை மறந்தால் என் வலதுகை செய்யும் வேலை அது மறப்பதாக என்று யோபு சொல்லுகிறான். இன்றைக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நீ பயந்து நடக்கும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்று சொல்லும்படியாக உன்னை கர்த்தர் இந்த நில உலகத்திலே உயர்த்தி ஆசீர்வதித்து காண்பிப்பார். யோசேப்பு குழியிலே தூக்கி எறியப்பட்ட பொழுது ரூபனுடைய சிந்தையிலே ஆண்டவராகிய கர்த்தர் புகுந்து, சகோதரனுடைய இரத்தப்பழி நமக்கு வேண்டாம், அவனை குழியிலிருந்து தூக்கி காசு காலத்திலே விற்றால் நமக்கு அது ஆதாயமாய் இருக்கும், அவனுடைய சகோதரனுடைய இரத்த பழிக்கு நீங்களாக்கப்பட முடியும் என்று சொன்ன பொழுது அவனோடு கூட இருந்த சகோதரர்கள் எல்லாம் ஆம் அப்படியே செய்வோம் என்று சொல்லி அவனை காசுக்காரர் கையிலே விற்றார்கள். யோசேப்போ அதை குறித்து அவன் வருத்தப்படாதபடி தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற ஒரே வைராகியத்தோடு தேவ பயத்தோடு அவன் எகிப்துக்கு கொண்டு செல்லப்பட்டான். அன்பான தேவச்சனமே, போர்த்திபார் கையிலே விற்கப்பட்டான், போர்த்திபாருடைய அரண்மனையிலே கொண்டு போகப்பட்டான். அந்த அரண்மனை முழுமையும் இருக்கிற எல்லாவற்றுக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான் போர்த்திபார். அன்பு தேவச்சனமே, போர்த்திபாருடைய கூடாரத்திலே வந்த சோதனைக்கு தேவனாகிய கர்த்தர் அவனை நீங்களாக்கினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அன்பு தேவச்சனமே, போர்த்திபார் வீட்டிலிருந்து பழி சுமத்தப்பட்டு சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டான். ஆனால் சிறைச்சாலையிலே போய் என் நம்பிக்கை தரிசனமெல்லாம் ஒழிந்து போனது என்று சொல்லி அவன் நினைத்த காலம் உண்டு. எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்காதா? நீதியின் சூரியன் என் மேல் உதிக்க மாட்டாரா என்று சொல்லி நினைத்த காலம் அது. அவனோ சிறைச்சாலையிலே இருந்த அந்த சுயம்பாகி இடத்திலும்
பானபாத்திரக்காரனிடத்திலும் சொன்னான், என்னை குறித்து பார்வோனுக்கு போய் சொல்வீர்களானால் நான் இங்கிருந்து விடுவிக்கப்படுவேனே. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு கிடைத்த சொப்பனத்தை நான் வியாக்கியானம் செய்கிறேன் என்று சொல்லி அவன் வியாக்கியானம் செய்தான். ஆனால் அந்த சுயம்பாகியும் அந்த பானபாத்திரக்காரனும் மறந்து போனார்கள். அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு அப்படித்தான் இந்த உலகம், நன்றி கெட்ட உலகம், மறந்து விடுகிறது. ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கும் கடனாளி அல்ல, நீங்கள் கொடுத்ததை நான் திரும்ப கொடுப்பேன் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு அப்பேற்பட்ட தேவ பயம் நிறைந்த மனிதர்களை இன்றைக்கு பார்க்க முடியவில்லை. மனசாட்சி இல்லாத காலத்திலே இருக்கிறோம். மனசாட்சி மயங்கி போயிருக்கிறது. தேவ பயம் இல்லை மனிதருக்குள்ளாய். மாம்சத்தின் கிரியைகள் இந்த உலகத்திலே பேயாட்டத்தை போல இருக்கிறது. சகோதரியே, சகோதரனே, வேதம் சொல்லுகிறது, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். பாவத்துக்கு பயந்திருக்கிறாயா? அதை மேற்கொள்ளும்படியான வரங்கள் உன்னிடத்திலே இருக்கிறதா? சாபம் உனக்கு தூரமாய் இருக்கிறதா? சாத்தான் உன் எல்லைக்கு தூரமாய் இருப்பானே, ஆனால் நீதியின் சூரியன் உன்மேல் உதிக்கும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு சகோதரனே, சகோதரியே, என் கடன் பிரச்சனையிலே நான் மடிந்து போவேனோ, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படியே வேதனையும் சஞ்சலமாய் இருக்கிறதே என்று சொல்லி நீ வேதனைப்படுகிறாயா? சகோதரியே, சகோதரனே, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாரும் ஜீவனுள்ள தேவனாகி இயேசுவிடத்திலே வருவீர்களானால் அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் உனக்கு ஜீவனை கொடுக்கிறவர், அவர் உனக்கு வழிகாட்டுகிறவர், உனக்கு அவர் சத்தியமானவர். சத்தியத்தை அறிவாயானால் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சகோதரா, அவர் அண்டையிலே வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நீதியின் சூரியனிடத்திலே நீ வருவாயா? இன்றைக்கு கர்த்தர் ரட்சணியத்தை உண்டு பண்ணும்படியான நாள், உன் இருதயத்தை அவரிடத்திலே சாய். இது மதமாற்றம் அல்ல, இது ஒரு மனமாற்றம். சாபத்தை தூக்கி எறியும்படியான தெய்வம், ஒரே தெய்வம் இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். கர்த்தருடைய சமூகத்திலே கண்ணீர் சிந்துகிறாயா? வேதனையே உன்னுடைய அறுவடையா இருக்கிறதா? கண்ணீரே உன்னுடைய அறுவடையா இருக்கிறதா? அன்பு தேவச்சனமே, நீ இயேசு அண்டையிலே வருவாயானால் அந்த தெய்வம் உன்னை இந்த நில உலகத்திலே உன்னை அமர்ந்திருக்க விடாது. ஏனென்று சொன்னால், உமை முழு இதயத்தோடும் அவரை நீ துதிக்கும் பொழுது உமை தேவனாகிய கர்த்தர் உயர்த்தி உன்னை ஆசீர்வதிப்பார். உன் இருதய பலகையிலே அவருடைய சத்தியத்தை எல்லாம் எழுதி கொண்டு அவர் வழிகளிலே நடப்பாயானால் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே யோபை போல ஒரு உத்தமமான மனிதன் இந்த உலகத்திலே இதுவரை பிறக்கவில்லை. அந்த யோபு சொல்லுகிறான் 34வது அதிகாரத்திலே, நான் நீதிமான், தேவன் என் நியாயத்தை தள்ளிவிட்டார் என்றும், நியாயம் என்னிடத்தில் இருந்தும் நான் பொய்யன் என்று எண்ணப்படுகிறேன், மீறுதல் இல்லாதிருந்தும் அம்பினால் எனக்கு உண்டான காயம் ஆறாதா இருக்கிறது என்றும் சொன்னாரே என்று சொல்லி இந்த அருமையான எலிகு மாறுத்தரமாக இந்த காரியத்தை சொல்லுகிறான். இன்றைக்கு யோபை போல உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானும் தேவனுக்கு பயந்து நடக்கிறவனும் இந்த நில உலகத்திலே இல்லை. அன்பான தேவச்சனமே, ஆண்டவராகிய தேவனே அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ என்று சொல்லி அவனை குறித்து சரியான ஒரு சாட்சியை சொல்லுகிறார்.
உத்தமனும், என் தாசனாகி யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகி அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அன்பு தேவச்சனமே, யோபை போல ஒரு உத்தமனை நாம் பார்க்க முடியுமா? எப்பொழுது பார்க்க முடியும் தெரியுமா? பிதா, குமாரன், பசுத்தாவின் நாமத்திலே முழுகி ஞானஸ்தானம் பெற்று பசுத்தாவின் அனுபவத்தை பெறும் பொழுதுதான் யோபை போல ஒரு பெரிய உத்தமனாய் நாம் விளங்க முடியும். இன்றைக்கு நாம் பார்க்கிற வாக்குத்தத்தம் அப்படித்தான். அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய ஒரு உத்தமன் என்று சொல்லுகிறார். அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று சொல்லுகிறார் ஆண்டவராகிய கர்த்தர். அன்பு தேவச்சனமே, அதைத்தான் இந்த நில உலகத்திலே அருமையான இந்த மல்கியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதனால் தான் யோபு சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய தீபம் என் தலையின் மேல் எரிகிறது, என் பாதைக்கு நீர் விளக்காய் இருக்கிறீர், அந்த வெளிச்சத்திலே நான் இருளை கடந்து போனேன் என்று சொல்லுகிறான். அப்பேற்பட்ட ஒரு தெய்வ பயம் நிறைந்த ஒரு தேவ மனிதனாய் நீ இருப்பாயானால், தேவ மனுஷியாய் இருப்பாயானால் நீதியின் சூரியன் உதிக்கும், உன் அந்தகாரம் பட்ட பகலை போல மாறும். என் ஆண்டவராகி இயேசு உன் பட்சத்திலே தங்கியிருப்பார். இந்த உலகமே உனக்கு விரோதமாய் எழுப்பினாலும் கர்த்தர் உன் வலது பாரசத்திலே இருப்பார். கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியாய் உன்னோடு கூட இருந்து எல்லா சத்துருவின் கிரியைகளை அழிப்பார் உனக்காக. உன் பாதை ஆசீர்வாதமாய் போகும், உன் பாதை எண்ணெய் வழியும் நெய்யாய் பொழியும்படியான பாதையிலே உன்னை நடத்துவார். அன்பு தேவச்சனமே, நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். அன்பான தேவச்சனமே, நீ கர்த்தருக்கு பயந்திருந்தாள் நீதியின் சூரியன் உதிக்கும். அந்த நீதியின் சூரியன் யோபின் மேல் உதிக்க ஆரம்பித்தது இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தோடு. எலிசா கேட்கிறான், யோர்தானை விட்டு அக்கறைப்பட்ட பொழுது, அன்பு தேவச்சனமே, என் ஆண்டவனே எனக்கு இரட்டத்தனையான வரம் வேண்டும் என்று சொல்லுகிறான் எலியாவிடத்திலே எலிசா. அதற்கு எலியா சொல்லுகிறார், நீ அரிதானதை கேட்டாய் என்று சொல்லி, ஆனால் நீ என்னை நோக்கி பார்த்தால் அது உனக்கு கிடைக்கும் என்று சொன்னார். அதன்படியே எலிசா எலியாவை நோக்கி பார்த்த பொழுது எலியாவின் மேல் இருந்த சால்வை எலிசாவின் மேல் விழுந்தது. எலிசாவின் மேல் விழுந்த சால்வையை முறுக்கி யோர்தானை அடித்த பொழுது யோர்தான் இரண்டாக பிரிந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தர் உன்மேல் உதிப்பாரேயானால், நீதியின் சூரியன் உன்மேல் உதிக்குமானால், தேவனாகிய கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை எலிசா பெற்றது போல இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை யோபு பெற்றார். அப்பேற்பட்ட உத்தமன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட அவன் ஜீவித்தான். இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் விசுவாசிகள் மத்தியிலே இல்லை. அன்பான தேவச்சனமே, அதனால்தான் அவர்கள் அப்படியே இருக்கிறார்கள். இன்னும் மேலே எழும்பக்கூடாதபடி, தேவ பயம் இல்லாதபடினாலே இருளிலே அவர்கள் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமாய் இருக்கிறேன் என்று சொன்னவரிடத்திலே நீ வருவாயானால் உன் இருள் மத்தியானத்தை போல மாறும். என் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது போல நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருவது குறித்து இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார். எல்லா சத்தியத்திலும், எல்லா வரங்களிலும், எல்லா ஆவிக்குரிய கிரியைகளிலும் நாம் வளருகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதற்கு மிக மிக அவசியமான ஒன்று கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தாவீது
கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனிதனாய் இருக்கும் பொழுது அவன் மாமனாகிய சவுல் அவனுக்கு விரோதமாய் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு வரும் பொழுது அவன் தேவனோடு கூட தன்னை நெருக்கப்படும் பொழுதெல்லாம் தேவனுக்குள்ளாய் தன்னை திடப்படுத்திக் கொண்டு சவுலை கர்த்தர் தாவீதின் கையிலே ஒப்பு கொடுத்த பொழுது அவனோடு இருக்கிறவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், என் ஆண்டவனே, இதுதான் தக்க சமயம். இதோ அவர் தலைமாட்டில் இருக்கிற செம்பை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். கர்த்தர் சவுலை நம் கையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். நீங்கள் புறப்பட்டு போய் அவரை தீர்த்து கட்டும் என்று சொல்லுகிறார்கள். அவன் கர்த்தருக்கு பயந்த மனிதன் தாவீது. அவன் சொல்லுகிறான், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் என் கையை போடுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவர்கள் கர்த்தருடைய ஊழியர்களை கனம் பண்ணுவார்கள். கர்த்தரோடு கூட இசைந்திருக்கிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரமாய் நினைப்பார்கள். கர்த்தருடைய ஊழியர்களை தேவ பயம் இல்லாதவர்கள் துச்சமாய் நினைப்பார்கள், கனவீனப்படுத்துவார்கள், அசட்டை செய்வார்கள், ஊழியர்களை குறித்து அவதூறாய் பேசுவார்கள், அபாண்டமாய் பேசி அவர்களை கனவீனப்படுத்துவார்கள். இந்த கூட்டம் அடியண்டு ஓடுகிற மேகத்தை போல, இந்த கூட்டம் தண்ணீரற்ற மேகத்தை போல, ரெண்டு தரம் செத்து வேறற்று போன மரங்களை போல இந்த மக்கள் இருப்பார்கள். நுரையை தள்ளுகிற கடல் அலையை போல இருக்கிற தேவபயமற்ற மக்கள். அவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்க மாட்டாது. அவர்களுக்கு காரிருளே சம்பவிக்கும் என்று யூதா சொல்லுகிறார் நிருபத்திலே. இன்றைக்கு தேவபயமற்றவர்களாய் நாம் இருப்போமானால் அந்த நீதியின் சூரியனாக கர்த்தர் உன்மேல் பிரகாசிக்க மாட்டார். உன் குடும்பம் அந்தகாரப்படும். அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாய் இருந்த பொழுது இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற மக்களை சபையாக பிரதான ஆசாரியனிடத்திலே நிருபங்களை பெற்று கொலை செய்யும்படியாக அவன் ஒரு கூட்டத்தை அழைத்து கொண்டு போனான். தமஸ்குக்கு போற வழியிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை சந்தித்தார். அவன் மகா உன்னதமான ஒளி அவன் மேல் விழுந்தது. அவன் அங்கே குப்புற விழுந்தான். அவன் கையிலாக கொடுக்கிறவர்களை தேட ஆரம்பித்தான். 2 கண்களும் குருடாக்கப்பட்டது. ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்டான். கமாலியலிடத்திலே கற்றுக்கொண்டவன் தான். ஆனாலும் அவன் அந்தகாரத்திலே திரிந்து கொண்டிருந்தான். அன்பான தேவச்சனமே, அப்பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு அவனோடு கூட பேச ஆரம்பித்தார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? என்னை துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று திருவுளம் பற்றினார். அவன் அனனியாவிடத்திலே கொண்டு செல்லப்பட்டான். அனனியா ஜெபித்தான். அவன் கண்களிலே இருக்கிற செதில்கள் கீழே விழுந்து நீதியின் சூரியன் அவன் மேல் உதிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நீதியின் சூரியன் உதிக்க ஆரம்பித்தார். அன்பு தேவச்சனமே, நீதியின் சூரியனாகிய இயேசுவிடத்திலே நீ வருவாயானா அவருடைய நிழலிலே ஆரோக்கியம் தங்கியிருக்கும். நீ வெளியே போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். அல்லேலூயா. எனவே அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்துக்கு நேராய் நீங்கள் வருவீர்களானால் மெய்யாகவே இந்த அக்டோபர் மாதம் முழுமையும் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து சமாதானத்தின் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். சகோதரியே, சகோதரனே, நீ அவரண்டிலே வா. வியாதியே பாரமாய் இருக்கிறாயா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கொழுத்த கன்றுகளைப் போல வளர, நீதியின் சூரியன் உன்மேல் உதிக்க, ஆரோக்கியம் உன் வாழ்விலே தங்க அவரண்டிலே வா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஒரு பாடலை பாடி இந்த செய்தியை முடிக்கலாம். Thank you Lord Jesus. கடல் அலைகள் தாளாட்டே
கண் துயிலும் உலகம் கதிரவனின் வரவுக்கான காத்திருக்கும் கமலம். இரவு பகல் என உலகை எங்க வைக்கும் இயேசுவையே உதய கால பொழுதினிலே உயிர்கள் எல்லாம் வணங்கிடுமே. செஞ்சேவல் நெஞ்சுயர்த்தி சங்குதனை ஊதே செவ்வானம் கீழ்திசையில் சிருங்காரம் ஓதே. உறக்கத்தில் ஆண்டுவிட்ட ஊமையான உலகம் உயிர் பெறவும் உரம் தரவும் உதித்ததம்மா கதிரும். உதித்ததம்மா கதிரும் உதித்ததம்மா கதிரும் உதித்ததம்மா இயேசுவின் கதிரும். கர்த்தருடைய சகோதரனே, அவர் நிலைவா. பூபாளமே உம் புகழ் பாடுமே. புது நாளில் நிறைவான அருள் தாருமே. புது நாளில் நிறைவான அருள் தாருமே. அதிகாலை நேரம் ஆனந்த ராகம் உனக்காக நான் பாடுவேன். உனக்காக நான் பாடுவேன். இரவெல்லாம் காத்து இளைப்பாறல் இந்த இரவெல்லாம் காத்து இளைப்பாறல் இந்த இயேசுவே உமை போற்றுவேன். என் இயேசுவே உமை போற்றுவேன். பூபாளமே உம் புகழ் பாடுமே. நடக்கின்ற போது நீர் வழிகாட்டு மெய்ப்பன். படுக்கின்ற போது நீர் எம்மை காக்கும் தேவன். நடக்கின்ற போது நீர் வழிகாட்டு மெய்ப்பன். படுக்கின்ற போது நீர் எம்மை காக்கும் தேவன். எடுக்கின்ற செயலை முடிக்கின்ற அருளை எடுக்கின்ற செயலை முடிக்கின்ற அருளை கொடுக்கின்ற இறைவா நீ தயை செய்யும் தலைவன். கொடுக்கின்ற இறைவா நீ தயை செய்யும் தலைவன். பூபாலமே உம் புகழ் பாடுமே. புது நாளில் நிறைவான அருள் தாருமே.
புது நாளில் நிறைவான அருள் தாருமே. என் மீது கண்கள் என்னாலும் வைத்து உம் கரம் தன்னில் என்னை வரைந்தீர். என் மீது கண்கள் என்னாலும் வைத்து உம் கரம் தன்னில் என்னை வரைந்தீர். சிலுவையில் எம் பாவ வினையாவும் தீர்த்தீர். சிலுவையில் எம் பாவ வினையாவும் தீர்த்தீர். சிங்கார மோட்சத்தில் எமை கொண்டு சேர்ப்பீர். சிங்கார மோட்சத்தில் எமை கொண்டு சேர்ப்பீர். பூபாளமே உம் புகழ் பாடுமே. புது நாளில் நிறைவான அருள் தாருமே. அதிகாலை நேரம் ஆனந்த ராகம். அதிகாலை நேரம் ஆனந்த ராகம். உனக்காக நான் பாடுவேன். உனக்காக நான் பாடுவேன். இரவெல்லாம் காத்து எனக்காக இந்த இரவெல்லாம் காத்து எனக்காக இந்த இயேசுவே உம்மை போற்றுவேன். என் இயேசுவே உம்மை போற்றுவேன். பூபாளமே உம் புகழ் பாடுமே. புது நாளில் நிறைவான அருள் தாருமே. புது நாளில் நிறைவான அருள் தாருமே. அதிகாலை நேரம் ஆனந்த ராகம். உனக்காக நான் பாடுவேன். உனக்காக நான் பாடுவேன். உனக்காக நான் பாடுவேன். உனக்காக நான் பாடுவேன். எங்களை நேசிக்கிற அருமையான ஆண்டவரே, இந்த மகிமையான வேலைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என் தேவன் எங்களோடு கூட இந்த மாதத்தில் பேசின வாக்குத்தத்தத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அவருடைய செற்ற நிழலிலே ஆரோக்கியம் தங்கியிருக்கும். நீங்கள் வெளியே போய் புறப்பட்டு போய் கொடுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்று சொன்னது போல என் தேவன் எங்களை எப்படியாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இந்த மாதம் முழுமையும் இந்த வாக்குத்தின்படி எங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.